இந்த பிரேக்கப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் லவ் மேரேஜ்னாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் சரி ஈஸியாக நடந்தது இல்லை, அது எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே நம்ம கல்யாணம் லவ் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். நம்மளோட நல்ல ஃபேஸ் மட்டும் தான் காட்டிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 hour பேச போறோம், ஒரு 2 hours பேச போறோம். அந்த டைம்ல வந்து நம்மளுடைய குட் ஃபேஸ் மட்டும் தான் நம்ம வந்து காட்டுவோம். இப்போ கல்யாணம் ஆனோன்னா அது லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் 2-3 years ஆகும். இவங்க யாரு என்ன எப்படி அப்படின்னு அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப்ல பார்க்கறதுக்கு அந்த 2-3 years அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா போயிடும். ஓகே, இப்போ வந்து உங்க லெவல்ல வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்க எதுவுமே ஃபேஸ் பண்ணலையா? அது எப்படி, அது ஏகப்பட்டது இருக்கு. பாம் அது மட்டும் தான் வெடியல, அதெல்லாம் ஏகப்பட்டது எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே நாங்க தேவையில்லாம அகேன்ஸ்டா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. மற்றவங்களுக்கு வந்து நாங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கோம் இப்போ. ஓகே, நீங்க ப்ரோ உங்க ஃபேமிலில என்ன சொன்னாங்க? எங்க ஃபேமிலி தான், அவங்க ஃபேமிலி பெருசா பிரச்சனை இல்லை, எங்க ஃபேமிலி தான் கெட்டு குத்து இறங்கினாங்க. எதனால அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு இருந்தாங்க, நான் மாத்திட்டதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை. அதுக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணாங்களா உடனே இல்லை ரொம்ப லேட் ஆச்சு? கொஞ்சம் ஒரு 8 years ஆச்சு. அந்த 8 years வந்து ஒரு பீரியட் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, வீட்டை மிஸ் பண்ணிட்டு லவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம், எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போறது வரது எல்லாமே பக்கத்துல இருந்தோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் தான் வந்து எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பார்க்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், அப்படி அந்த இதுலேயே போயிட்டேன் நான். அதனால அது பெருசாலாம் மிஸ் பண்ணல.